கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், தேவன் நம்மோடு இருந்து அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வாசம் செய்து நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தேவன் எப்படி வழிநடத்தி செல்கிறார் என்பதை பற்றி தான் உங்களுக்கு யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கிறேன். உங்களுக்கு மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்பேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. இந்த காரியம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இஸ்ரவேலை நோக்கி, கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்த போகக்கூடிய காரியத்துக்கு முன்பாக மோசேயிடம் தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது ஒரு சாதாரண காரியமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு 20 லட்சம் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு காரியம். அதற்காக மோசே தேவனிடத்தில் பேசக்கூடிய காரியம்தான் இந்த காரியம். இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. யாரை என்னோடு அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் மோசேய. கண்களில் கிருபை கிடைத்தது என்று மோசேட்ட சொல்லக்கூடிய காரியத்தான் மோசே சொல்றார். உங்களுக்கு நமக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு, இப்பொழுது நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்யும்போது, வாயத்திலிருந்து அறிக்கை சொல்லும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு காரியம் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, யாரை உன்னோடு அனுப்புவேன் அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய காரியம். இப்பொழுது அதே கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா, தேவன் சொல்வார், நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன். ஐ எம் வித் யூ, ஐ எம் இன்சைட் யூ, யூ அக்செப்டட் மீ. அங்கே மோசே சொல்கிறாரு, என்னை பேர் சொல்லி நீ அழைத்தீர். அதே தேவன் தான் நம்மையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே போல் தேவன் இப்போ எல்லோரும் யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் அனைத்து மக்களிடமும் அவருடைய கிருபையை தேவன் பொருந்தளிக்கிறார். ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேலேயும் அவர் கிருபை எப்பொழுதும் இருக்குது. ஆனால் கொண்டவர்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அறிந்திருக்கும் பொழுது அந்த கிருபையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள், நாம் பாவங்கள் மன்னிக்கப்படுது. உங்களுக்கு நம்ம செய்த காரியங்கள், நம்ம செய்த பாவங்கள் அதை மறக்கப்படுது. உங்களுக்கு அதற்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டியது, அதற்காக அவர் இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார். அப்படின்ற அந்த கிருபையின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு தான் அவர் நம்மை பேர் சொல்லி அன்னைக்கு மோசேயை அழைத்தது போல உங்களையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் கிருபை நம் மேல் இருக்கிறது. அதனால் மோசைக்கு கிடைத்த அதே தயவு இன்று நமக்கும் கிடைக்கும். அப்போ நினைக்கலாம், சில நேரம் இதை படிக்கும்போது மோசைக்கு கொடுக்கப்பட்டது அந்த கிருபை, மோசைக்கு கொடுக்கப்பட்டது அந்த தயவு, மோசையை பேர் சொல்லி அழைத்தார், என்னை அழைத்திருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசித்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியம் தான் அந்த கிருபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கிறேன், நான் பாவங்கள் செய்திருக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி முழுவதாக உங்களுக்கு தெரியாது, நான் மோசமான ஒரு ஆளாக இருந்தாலும் அவருடைய கிருபை பார்த்தீங்கன்னா இயேசு இரத்தத்தின் மூலமாக, தேவன் இயேசுவின் மூலமாக நம்மை பார்ப்பதினால், இயேசுவை பார்ப்பது போல் நம்மை பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்ம மேல் கிருபையின் மூலமாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதான் சொல்கிறாரு, உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததினால்
நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி வழி ஒருவேளை கிருபை கிடைத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும். அப்போ நாமும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆரம்பிக்கும் பொழுது, ஒருவேளை திருமண காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுவதற்கான காரியமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒருவேளை நாம் வந்து ஊழியம் செய்வதற்கான காரியமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிருபை நம்ம மேலே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இருக்கும் என்றால் என்று மோசே கேட்பது போல நாம் கேளாமல் 100% கான்ஃபிடென்ட்டாக கர்த்தரின் கிருபை நம்ம மேல் இருப்பது தான் இயேசுவின் மூலமாக நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய காரியம். அந்த காரியம் என்ன அப்படின்னா, அந்த கிருபையின் மூலமாக கர்த்தர் நம்மை வழியை எனக்கு அறிவியும் என்று சொன்னது போல, நாமும் கர்த்தர் எனக்கு வழியை அறிவிப்பார், என் வாழ்க்கை பாதையிலே எனக்கு எல்லா காலங்களிலும் எனக்கு கர்த்தர் அவர் எனக்கு அறிவிப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று அவர் சொன்னது போல, நமக்கும் வழியை கர்த்தர் ஆயத்தம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார்கள். எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவர் நமக்கு அதை நடத்தி செல்வதற்கான ஆற்றலையும் அறிவையும் ஆலோசனையிலும் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எப்படி என்ன அறிந்து கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தின் மூலமாக அவர் பேசப்பட்ட வார்த்தை, அவர் கூறின அறிவுரைகள், அவர் கூறின ஆலோசனை தான் வேதாகமத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதை வாசிக்கும் பொழுது, அதை ஏற்கனவே வாசித்து இருந்தோம் அப்படின்னா, நம்ம இருதயங்களிலே அது நிரப்பப்பட்டிருக்கும் என்றால், அதன் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார் அப்படின்னா, அந்தந்த நேரத்தில் அவர் வந்து பேசணுன்றது அவசியம் இல்லை. அவர் பேசிய காரியம்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவர் பேசுவார். உங்களுக்கு தேவனே வார்த்தையாக இருக்கிறதுனால நமக்கு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அதன் மூலமாக நமக்கு பேசப்படும். ஏன்னா மோசே ஒரு பெரிய ப்ராஃபெட், அவருக்கு வந்து சில காரியங்கள் வந்து சொல்லப்படும். எனக்கும் சாதாரண ஒரு மனிதன் எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லோருக்கும் சிலுவையின் மூலமாக கிடைத்த அந்த ஸ்லாக்கியம்தான், அந்த அந்தஸ்து தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ சொல்லப்போனால் மோசேக்கு கொடுக்கப்பட்டதுக்கு மேலே நமக்கு அந்த ஆலோசனைகளும் அறிவுகளும் கொடுக்கப்படுது. காரணம், எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். அடுத்து, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின். மை பிரசன்ஸ் ஷல் கோ பிஃபோர் தி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்றார். அப்போ இதுதான் ஒரு பெரிய ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ். எல்லா கார்லையும் நம்ம பார்த்துருப்போம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்லி எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. உங்களுக்கு தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அந்த செல்லக்கூடிய காரியங்கள் வந்து வாய்க்கும். இதுதான் ஒரு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய காரியம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சர்ச்சுக்கு ஒரு பில்டிங் கட்ட போகிறேன், இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறேன், அப்போ எனக்கு நிறைய பாரங்கள் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, 20 லட்சம் மக்களை வந்து வனாந்திரத்தின் மூலமாக அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் யோசித்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு செய்யக்கூடிய தண்ணீர் வேணும், சாப்பாடு வேணும், அப்படி எல்லா காரியமும் அந்த நேரத்தில் வந்து மோசேக்கு தெரியாது. அவர் மன்னாவை கொடுக்க போகிறார் என்பது மோசேக்கு தெரியாது. வழி அருகே கண்மலையிலேருந்து தண்ணீர் வரப்போகுது என்பது மோசேக்கு அப்போ தெரியாது. மாறாவின் கசப்பான தண்ணீரை மாற்றுவார், இனிப்பாக மாற்றுவார் என்பது அந்த நேரத்தில் மோசேக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், I'll give you rest. அப்போ தேவனுடைய காரியத்தை அவருடைய சமூகம் முன்பாக செல்லும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நாலேஜ், அந்த கான்ஷியஸ்னஸ்,
நம்மளுடைய இருதயத்தில் அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற அந்த காரியம், அவர் எனக்கு நான் போகிறேன், ஒவ்வொரு காரியங்களுக்காக போகிறேன், அவர் எனக்கு முன்னே செல்கிறார், he is going to give me rest அப்படின்னா ஒரு பெரிய ஒரு காரியம் அங்கே பேசப்படுது. உங்களுக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படி சொல்கிறார். உங்களுக்கு நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு சோர்வான ஒரு காரியத்தை பற்றி அவர் பேசல. அவர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், இளைப்பாறுதல் தருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எனக்கூடிய காரியத்தில் அவரை உள்ள நம்ம முன்னாடி ஒரு காரியத்துக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணி அவர் நமக்கு முன்னாடி போகிறாருன்னா நமக்கு அது ரெஸ்ட்டு தான், இளைப்பாறுதல் தரக்கூடிய காரியம். நம்ம தான் சில நேரங்கள் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, பல காரியம் நான் தேவனுக்காக செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி ரொம்ப அலட்டிக்கிட்டு ரொம்ப அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசுகிறோம். ஆனால் அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு கான்ஷியஸ், தேவன் எனக்கு முன்பாக செல்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார் என்றது ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. உங்களுக்கு அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. ஒருவேளை உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக போகலை அப்படின்னா இங்கேருந்து எங்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறார் உங்களுக்கு. அப்போ முழு மனதோட அந்த சமூகத்தை, அவருடைய ப்ரெசன்ஸை அதை விசுவாசித்து, ஒருவேளை நீங்கள் எப்போ மாட்டும் என் சமூகம் இல்லை அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா இங்கேருந்து எங்களை அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படி சொல்கிறார் உங்களுக்கு. ஏன்னா இப்பேற்பட்ட காரியம் எப்படி சாத்தியம் அப்படின்னா அதை அவருடைய சமூகத்தின் மூலமாக தான், அவருடைய ப்ரெசன்ஸ் மூலமாக தான், அந்த அவர் இருக்கும் பொழுது தான் அது சாத்தியமாகும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுக்கு அப்படிலாம் கிடைக்காது. ஒருவேளை இல்லை அப்படின்னா நாமும் இப்பேற்பட்ட ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எங்களை சமூகம் உங்களை இஷ்டத்தின்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட், ஐ எம் நாட் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம இங்கே பார்க்குறவங்களுக்கு. அப்புறம் சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களை கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், இது எங்களோட வருவதனால் அல்லவா, இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷர் என்று விளங்கும் என்றான். அப்போ ஜனங்கள் எல்லோருக்கும் அவர் நமக்குள்ளே வருகிறார் என்பது தான் நம்மளை விசேஷித்தவர்களாக நம்மளை மாற்றுகிறது. நம்மளது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் நமக்கு அந்த விசேஷித்தவன், ஸ்பெஷல், இவர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எப்போ தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சமூகம் இருக்கிறதுனால தான் எல்லோருக்கும் தெரியப்படும். ஒருவேளை நாம் செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்தில் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பது தெரியும் பொழுது நாம் விசேஷர்களாக மாறப்படும். ஏன்னா செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி இருக்கும். நாம் செய்யக்கூடிய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாவற்றிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கை தரம் வேற மாதிரி இருக்கும். எல்லாம் ஆசீர்வாதத்தை நோக்கி இருக்கு. உங்களுக்கு அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் இஸ் a good shepherd. அப்பேற்பட்ட தேவன் இவங்களுக்கு மட்டும் எப்படி புல்லு கிடைக்குது? அமர்ந்த தனிநிலையிலே நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மேய்ப்பராக இருக்கும்போது நம்மளை புல்லுள்ள இடங்களை அவர் நமக்கு காண்பிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நமக்கு வாழ்க்கையே will not lack anything. வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது. காரணம் பார்த்தீங்கன்னா, we have been connected to the infinite source. abundance. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அவர் இந்த வானத்தையும் பூமியின் சொந்தக்காரராக இருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அப்பேற்பட்டவரோட ஒரு கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, we are special. பூமியில் அனைவரும் நம்முடைய விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். நம்ம விசேஷத்திற்காக அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியப்படுவோம்.
காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, we are connected to him. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். உலகத்தில் உள்ள நாம் பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அவரால் உருவாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ளே இருக்கிறனால தான், அப்பேற்பட்ட தேவன் மோசேக்கு முன்பாக சென்றதுனால தான் பார்த்தீங்கன்னா செங்கடல் ரெண்டாக பிளந்துச்சு. செங்கலில் பிளப்பது ஒரு பெரிய காரியம் இல்லை, அதை உருவாக்கினவரே அவர் தான். இங்கிருந்து அது அங்கே ஓடக்கூடிய செய்த காரியமே அது தேவாதி தேவன் தான். அதை ஒரு நாள் இரவு முழுவதும் ரெண்டாக பிரிப்பது அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. எப்படி ஒரு 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 பூ சாயங்காலம் பார்க்கும்போது ஒரு பட்டு மாதிரி இருந்துட்டு மொட்டாக இருந்துட்டு காலையில் பார்க்கும்போது அது விரியுதோ, அது தேவனுடைய செயல் அதில் இருக்கு உங்களுக்கு. அதே போல தான் தேவன் உருவாக்கின காரியம் அந்த செங்கல். அவருக்கு ஒரு ராம் முழுவதும் அதை பிரித்து ஒரு கட்டாந்தரையாக மாற்றுவது ஒரு பெரிய காரியம் இல்லை. அது எதிரிகள் அவர்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது அதை திருப்பி மூடுவதற்கு ஒரு பெரிய ஒரு காரியம் தேவனுக்கு கிடையாது, நமக்கு தான் ஒரு ஆச்சரியமான காரியம். அதே தேவன் தான் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை நீங்கள் ஒருவேளை கடலான பாதையாக இருக்கலாம். பின்னாடி எகிப்தியர்கள் விரட்டி கொண்டு வர்றாங்க சோல்ஜர்ஸு, முன்னாடி கடல் இருக்குது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன செய்வதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, தேவன் உங்களோடு இருக்கும்போது அதிசயத்தின் தேவன், இந்த கடலை பிரித்த தேவன், செங்கடலை பிரித்த தேவன், அதே தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹீ நோஸ் த வேஸ். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தரும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து அந்த கடனை தீர்க்கக்கூடிய பலனை தருவார் உங்களுக்கு. அப்பேற்பட்ட விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது ஆச்சரியமான காரியம். அவர் சொல்கிறாரு, என் சமூகம். அதனால தான் அங்கே நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக நடக்குது. உங்களுக்கு மன்னா வேண்டாம், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. God gives in abundance. ஒரு கீழ்காற்று அனுப்பப்படுது உங்களுக்கு. அந்த கீழ்காற்று மூலமாக காடைகள் குவிக்கப்படுகின்றன உங்களுக்கு. சாப்பிட்டு முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட தேவனாதி தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் காடைகளை கொண்டு வர தேவனாக இருக்கிறார். அவர் கடல்களை பிரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பெருக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனை வைத்துக்கொண்டு நாம் கவலைப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் இப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது நான் அதற்கு பாக்கியவான், அந்த காரியம் எனக்கும் செய்யப்படும். எப்படி மோசேக்கு அன்றைக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட கூட்டத்தை நடத்தி செல்வது, அதே போல கர்த்தர் எனக்கும் அதே he will counsel me. அந்த ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுப்பார் என்று நீ யோசிக்க வேணாம். ஒருவேளை நான் ஒழுங்காக இருந்தால் கர்த்தர் கொடுப்பாரோ, ஏற்கனவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பொழுதே உங்களுக்கு அதுக்கு அவருடைய நாலேஜ் has been given to you, his wisdom is given to you, his understanding is given to you. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே இருந்து நீங்கள் யோசிக்க வேண்டும். நாம் யோசிக்கக்கூடிய காரியம் ஏற்கனவே கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் நடத்தக்கூடிய அந்த விஸ்டமை, ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வித் காட் ஆல்மைட்டி, த சூப்பர் நேச்சுரல் காட் ஹூ கிரியேட்டட் திஸ் ஹெவன் அண்ட் எர்த். அவரோட நமக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பல நேரங்களில் நாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை நம்ம மறந்துடும். வீட்டில் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி நம்ம வயரிங் எல்லாம் பண்ணியிருந்தாலும் we have to plug in. அந்த ப்ளக்கை போட்டு அந்த ஸ்விட்ச் போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். அதே போல் நமக்கு எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அந்த ப்ளக்இன் பண்ணி நாம் தேவனோடு இருக்க அந்த உறவு நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது தான் ஒவ்வொரு காரியமும் வேலை செய்யும் உங்களுக்கு. அதுதான் தேவன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன்
உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். பாருங்க, தேவன் பதில் சொல்றாரு. அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கு. உங்களுக்கு த கிரேஸ், தகுதியற்ற எனக்கு தேவன் கொடுத்த அந்த கிரேஸ், த அபண்டன்ஸ், த பிளெஸிங்ஸ், இந்த வியாதியிலிருந்து விடுதலை. ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், அந்த வியாதி, பேர்பட்ட வியாதி எனக்கு வந்திருக்கு, இதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்? கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கிருபையின் மூலமாக, அவருடைய ரட்சிப்பின் மூலமாக அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்காக சிலுவையிலே இயேசு அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள். ஒருவேளை நாள் குறித்திருக்கலாம், ரிப்போர்ட் மோசமாக இருக்கலாம். ரிப்போர்ட்டோட மாறாத ஒரே ஒரு காரியம், அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்ற ஒரு காரியம்தான். சுகத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். சுகத்தை அருளக்கூடிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எப்பேற்பட்ட நோயாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், ஒருவேளை கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், டயாலிசிஸில் இருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கு. உங்களுக்கு அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்களை சுகம் கொடுக்கும், உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும். உங்கள் கடன்களை தீர்க்கக்கூடிய ஐஸ்வர்யம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி தான் அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியம் நடக்குன்னு பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யாக்கோபுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபுக்கு சொல்றார், மோசேக்கு சொல்றார், ஆபிரகாமுக்கு சொல்றார், ஈசாக்குக்கு செய்கிறார், உங்களுக்கு தாவீதுக்கு செய்கிறார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார்களுக்கு அதை விட மேன்மையான காரியத்தை செய்ய போகிறார்களுக்கு. நான் ஆபிரகாமோட ஸ்பெஷலா? எஸ். தாவீதோட ஸ்பெஷலா? எஸ். யாக்கோபோட ஸ்பெஷலா? எஸ். நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அந்த இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு மேலான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார்களுக்கு. மத்தேயுல சொல்றார், 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருக்கிறேன் என்கிறார் தேவன். சொல்றார், நமக்குள்ளே அவரோட பிரசன்ஸ் இருக்கு. உலகத்தின் முடிவு பரியந்தம், அப்ப நம்மளுடைய முடிவு பரியந்தம் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஒருவேளை சமூகம் இல்லாட்டி என்னை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம மோசே ஜெபித்தது போல நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உனக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்றாரு உங்களுக்கு. அதே தேவன் தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கோம். அவர் நமக்குள்ளே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவாதி தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ளே இருப்பது தான் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியமான அதிசயமான. we are ஸ்பெஷல் பீப்புள். அந்த ஸ்பெஷல் பீப்புள் என்ற ஒரு மைண்ட் செட்டில், அந்த ஸ்பெஷல் பீப்புள் என்றக்கூடிய அந்த நம்மளுடைய சிந்தையில் இருக்கும் பொழுது நமக்கு கண்களுக்கு முன்பாக மிராக்கிள்ஸ் ஆஃப்டர் மிராக்கிள் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்கும். எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடியும். உங்களுக்கு ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவர், இந்த நாளிலும் கூட விசேஷமாக இதை பார்த்து கொண்டு கேட்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்கள் இரத்தத்தின் மூலமாக வருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக உங்களுடைய வருகிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து அனைவருக்காகவும் எப்பேற்பட்ட நோய் இருந்தால் நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்காக நன்றி. இப்பொழுதே அந்த விடுதலை கிடைத்ததற்காக நன்றி. ஒருவேளை வியாதிப்பட்டவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்களா?
வியாதிப்பட்ட இடத்துல கைகளை வைத்தீர் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுங்க. சுகத்தை பெற்றதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். சுகத்தை பெற்றதற்காக நன்றி. ஒருவேளை கடன் பிரச்சனைகள் இருந்தால் ஐஸ்வர்யத்தை சுபாக்கின் பலனை தருகிறார். உங்கள் தொழில் விருத்தியாகும். உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையை பார்த்து கொண்டாலும் சேர்த்து கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் விடை தருகிற தேவனாக இருக்கிறார். Your prayers will be answered immediately in the name of the Lord Jesus Christ. Praise the Lord. Amen. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.